ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு 5 தமிழ் டப்பு படம் சொல்ல போறேன். பெருசா யாரும் சொல்லாத ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்டா ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் வந்து சி ரைட்ஸ் ஷாட்கன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு போலீஸ் கேங்கும் ரவுடி கேங்கும் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. அவரோட பொண்ணை குத்துக்கிட்டு எங்கேயோ ஓடுறாரு. அவர் எதுக்காக ஓடுறாரு, எதுக்காக போலீஸ் கேங்கும் ரவுடி கேங்கும் அவர் வலை வீசி தேடுறாங்க அப்படிங்கறது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் ஃபுல்லாவே செம்ம எங்கேஜிங்கா கொண்டு போயிருப்பாங்க. பெருசா எந்த இடத்துலயும் போர் அடிக்காத வகையில ஒரு டீசென்டான ஒரு ஸ்கிரீன் பிளேல இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. படத்தோட கிளைமேக்ஸ் நிஜமாலே உங்களை கண்கலங்க வச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ்ல இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல ஹாலிவுட் படம் பார்க்கணும்னு இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் Amazon Primeல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல செகண்டா பார்க்க போற படம் வந்து ரூஃப் மேன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜீனியஸான திருடனா இருப்பாரு. சூப்பரா பிளான் போட்டு எல்லா இடத்துலயும் திருடிடுவாரு. அவர்கிட்ட இருக்கிற ஒரு குறை என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ஈஸியா மாட்டிக்குவாரு. அவருக்கு தப்பிக்க தெரியாது. அதனாலவே ஈஸியா நிறைய இடத்துல மாட்டிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு கடைக்கு திருட போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அதனால சீரியஸா கொண்டு போகாம ஒரு மாதிரி பண்ணாவே இந்த படம் ஃபுல்லாவே கொண்டு போயிடும். ஒரு ஜாலியான ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கணும்னு இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் லைன் கிட்ஸ் பிளேல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற படம் வந்து ஏ டேல் ஆஃப் டூ சிஸ்டர்ஸ். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்களோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அதனால அவங்க அப்பா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு அவங்கள வந்து கூட்டிட்டு ஒரு புது வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த புது வீட்டுக்குள்ள நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க சித்திக்காரி வேற நிறைய கொடுமை பண்றாங்க. இதுக்கு நடுவுல நடக்கிற விஷயங்கள் என்னென்ன, இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, இதுக்கு அக்கா தங்கச்சி கடைசியில என்ன பண்றாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் ஃபுல்லாவே செம காரதா கொண்டு போயிருப்பாங்க. ஆனா முடிக்கிறப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட்டை வச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. என்னடா இப்படி ஒரு ட்விஸ்டாடா அப்படின்ற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட்டை நிஜமாவே என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் படம் பார்க்கணும்னு வச்சுன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் Amazon Primeல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ட்ரை பண்ணி இந்த லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்வெல். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐலாண்ட்ல தன்னோட புருஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க அவங்க எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, எவ்வளவு ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் ஃபுல்லாவே நிறைய இடத்துல 18+ காட்சிகள், வயலன்ஸ் காட்சிகள் கொஞ்சம் ஓவராவே இருக்கும். லைட் ஆர்டர் பர்சனா இருந்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கறத தவிர்த்தலாம். ஏன்னா உங்க மனசை உருக்க வைக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இந்த படத்துல இருக்கு. இந்த படம் ஃபுல்லாவே ஒரு ஸ்லோ பர்னா தான் கொண்டு போயிருப்பாங்க. பொறுமையா உட்காந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ் டோட்டலாவே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்துல கொடுத்திருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு கொரியன் படம் பார்க்கணும்னு வச்சுன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒர்த் டு வாட்ச் மூவியாவே இருக்கும். இந்த படம் Amazonல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்துட்டு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பங்களா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அங்க நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த வீட்ல இருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கறது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இது நம்ம ஊரு உமா ஸ்டோரி மாதிரி இருக்குன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். படத்தோட ஃபர்ஸ்ட் 1 hour இப்படிதான் கொண்டு போயிருப்பாங்க. அப்படியே செகண்ட் 1 hour டோட்டலா சேஞ்ச் ஆகி ஒரு ஜேனரே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு ஃபன்னான ஒரு படம் பார்க்கணும்னு கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல பிரைம் வீடியோல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி யாரும் பெருசா சஜஸ்ட் பண்ணாத தமிழ் டப்பு படங்கள்லாம் நான் சஜஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.